திருப்திப்படுத்துவதற்காக இப்படியான ஒரு வாதங்களை, விமர்சனங்களை இல்ல பொய் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல்ல நான் மார்க்கண்டேயன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். எந்தெந்த சொற்கள் எல்லாம், வாய்கள் எல்லாம் திமுகவை ரொம்ப புகழ்ந்து, திமுக தலைவர் அவர்களை அவருக்கு நிகரான தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் ஒரே ஒரு தேர்தல் தான், ஒரு தோல்வி தான். ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் கட்சி மாறி இருக்கிறார்கள், காட்சி மாறி இருக்கிறது, நிறைய சொற்கள் எல்லாம் விடுறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இது நான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு பண்பட்ட, நீங்கள் சொன்னதை போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தினுடைய தலைவர். இங்கு பல்தரப்பட்ட சமூக பின்னணியில் உள்ளவர்களை இன்று இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் முதலாக அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்த கட்சி. இந்த அரசியல் இயக்கத்தில் கூட்டணி சேர்கிறவர்கள் என்பவர்கள் அனைத்து பேருமே தலைவர் ஒரு மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய ஒரு பண்பாளர், அனைவரையும் அரவணைத்து செல்வதில் தலைவருக்கு நிகர் தலைவர் தான். அந்த வகையில் யார் வந்தாலும் அவர்களை இணைத்துக் கொள்வதும், அவர்கள் மீது அன்பு பாராட்டுவதும், அவர்களுக்கு பரிவு காட்டுவதும் தலைவர் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது கூட கடும் சொல் ஆடல்களை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் அவர்களை இணைத்து கொண்டு பயணிப்பதிலே தலைவர் ஒரு மகத்தான ஒரு மனிதர். அந்த வகையில் தான் இன்றைக்கு கூட வைகோ அவர்களுடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிந்தனை இல்லாத ஒரு மனிதன் எப்படி பேசுவானோ அப்படியெல்லாம் பேசுகிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தைகள், இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, வைகோவினுடைய பிறவி குணம் அது. அவர் ஒரு அரசியல்வாதியாகவே நீங்கள் வைகோவை மதிப்பீடுகள் செய்வது என்பது, அது இவ்வளவு நாள் நாம் இழுத்து கொண்டு போனது கூட நம்மளுடைய தலைவர் அரசியல் மாணவர் இயக்கத்திலிருந்து வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கிறார். இடைப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய தவறுகளை அவர் இழைத்திருந்தாலும் கூட அவரை கடைசி காலத்தில் என்னுடைய வாழ்நாள் முடிகிற காலம் நீங்கள் தான் என்னை அழைத்து சொல்ல வேண்டும் என்று தலைவரிடம் வேண்டி தலைவர் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டு அழைத்து சென்றார். நம்ம கட்சியை மட்டுமல்ல, குமரிமுனையிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை நெடுமயணம் என்று ஒரு பயணத்தை தொடங்கினார். சரி, குமரிமுனையில் சண்டாளி ஜெயலலிதா என்று தொடங்கியவர் கூடுவாஞ்சேரியில் வாஞ்சமிக்கு வேலுநாச்சியார் என்று சொன்னவர். இதுதான் வைகோவினுடைய என்னது அரசியல். அவர் எந்த கட்சியும் உள்ள வாஜ்பாயிட்ட போய் போவாரு, வாஜ்பாய்க்கு நிகரான ஒரு பண்பாளர் யார், அவரை போன்ற ஒரு பண்பாளர் இல்லைன்னு சொல்வாரு. அதற்கு பிறகு அடுத்த நாள் டெல்லியில் போய் அவமானகரமான வார்த்தைகளை எல்லாம் பேசுவார். நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்று சொன்னவர், திருப்பி நரேந்திர மோடியை எப்படி பேசியிருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அதனால வைகோ ஒரு அரசியலில் அவரை நம்ம ஒரு நோயை பற்றி கூட நம்ம சொல்லக்கூடாது. வைகோ என்பவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனிதர், இளைஞர் சமுதாயத்தின் கேடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நச்சு பாம்பு. இல்ல, இவ்வளவு தூரம் விமர்சனம் அவசியமா சார்? ஆனா அவர் தெளிவாக ஒண்ணு சொல்றார், நீங்க இந்த விமர்சனங்களை எல்லாம் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற போது வைக்கல அப்படின்னா அது கூட்டணி தர்மங்க, அப்ப எப்படி என்னாலும் சொல்ல முடியும்? அது என்ன கூட்டணி தர்மம் உங்களுக்கு? நீ எப்படி நீங்க இவ்வளவு தொலைக்கு ஒரு அவமானகரமாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அனுபவிக்கிறதுனா நான் என்ன சொல்றேன், இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு இவர் கட்சியில் 34 பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரா, இவரை நாடாளுமன்றத்திற்கு இவர் அனுப்பி வைப்பதற்கு? இன்னைக்கு அவர் மகன் பேசுறாரு. நேற்று செய்தியாளர்கள் மகன்கிட்ட கேட்டாங்க ஒரு கேள்வியை, நீங்க பாத்தீங்களா? பத்திரிகையாளர்கள் கேட்கறதுக்கு கூனி குறுகி போய் நின்று அவங்களோட சண்டை போட்டு அவங்கள அடிக்க பாயிறது. தகப்பனும் மகனுக்கு இதே வேலையா போச்சு. திருச்சியில இந்த கட்சி இன்னைக்கு தாவேகா கட்சி ஜாதி இல்லாம ஜெயிச்ச கட்சி, மதம் இல்லாம. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து திருச்சியில நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? நீங்க எந்த இனம், எந்த மதம், எந்த கட்சி,
ஏன்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஆன்சரே இல்லை. நான் கம்யூனிஸ்டால ஜெயிச்சேன், நான் அதனால ஜெயிச்சேன். ஓகே, எங்கள் இயக்கம் எல்லாரையும் வெற்றி பெற வைத்திருக்கிற இயக்கம், எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்திருக்கிற இயக்கம், அரசியலிலே முகவரி இழந்தவர்களுக்கெல்லாம் முகவரியை மீண்டும் கொடுத்த இயக்கம். இந்த கட்சி யாரிடமும் போய் சமசரம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஓகே, இந்த இயக்கம் மீண்டும் எழுந்து வரும். நாம ஒன்றும் ஒரு சீட்டு கூட வாங்காம துறைமுகத்தில் பரிதி இளம் எழுதி மீண்டும் நிப்பாட்டி வச்சு ஒரு சீட்டு இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது. பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு தோல்விகளையும் அனைத்தையும் தாங்கிய தலைவனாகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் பார்க்காத வெற்றியும் இல்லை, அவர் பார்க்காத தோல்வியும் இல்லை. அதனால் எதையும் சந்திக்கக்கூடிய கட்சிகள். 2 சீட்டு சிபிஐக்கு. சிபிஐ எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி? விமர்சனம் பண்ண தேர்தல் ஜனநாயகம் மட்டுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரமாக நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் சிபிஐக்கு எவ்வளவு சீட் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில்? 2 சீட்டு தான். 2 தமிழ்நாட்டில் தான். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை சீட்டு? அவங்க இடதுசாரிகள் கேரளா மாநிலத்தில் ஆட்சி செய்தாங்க, அங்கேயும் 2 சீட்டு. தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு 2 சீட்டு. மொத்தம் 4 சீட்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, 2 சீட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. இவர்கள் நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய தலைவனுக்கு மனம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அதை நினைச்சு அப்படியே மிகப்பெரிய ஒரு வேகத்தில் இருக்கிறான். இல்ல, நிச்சயமா உங்களுடைய அந்த உள்ளுணர்வை புரிந்து கொள்ள முடியுது சார். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, கூட்டணியில ஒரு 6-7 கட்சிகள் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வெளியில போய் விமர்சிச்சா பரவாயில்ல, கிட்டத்தட்ட அனைவருமே வெளியில போய் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து அனைவருமே போகட்டுமே. நீங்க இப்ப நாங்க விளாத்தி உள்ளத்தில் நான் வெற்றி பெற்று வச்சிருக்கேன். நீங்க தலைவர் வந்து இன்னும் 50 பேர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டியதை இன்னைக்கு நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம்னா அதுக்கு இந்த 6-7 கூட்டணி கட்சிகள் தான் காரணம். ஓ, அப்படி சொல்றீங்களா? உண்மையாகவே நாங்க என்ன கேட்கிறோம்னா, இங்க 25-28 சீட்டுகளை பெற்று நம்ம கிட்ட சீட் ஷேரிங், ஆனா எதிரிகளோடு உள்ளார்ந்த ஒப்பந்தம். யார் கூட? வைகோ. நீங்க வைகோவனுடைய தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்கிற போது அந்த காட்சியை சொன்னீங்க, பாத்தீங்களா? நீங்க எங்க வீட்டில் இருக்கிற பணியாளர்கள், யார் வீட்டுல? எங்க வீட்டுல சாப்பாடு ஆகிறவங்க, எங்க வீட்டுல டீ போடுறவங்க, எங்க வீட்டுல துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. யாரு இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நான் கேட்கிறேன், வைகோ வீட்டுல நீ எப்படி ஒரு நீங்க வைகோ என்ன சொன்னாரு? நான் ஆளுகிற கட்சியாக இருக்கும் போது, நான் கூட்டணியில் இருக்கும் போது அந்த கூட்டணிக்கு துரோகம் எப்படி செய்ய முடியும்? உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் துரோகம் பண்ணா நீயும் துரோகம் பண்ணியிருப்ப, உன்னுடைய மகனும் துரோகம் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேளை தலைவர் வைகோவிடம் எதுவும் உணவு பரிமாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இவ்வளவு வஞ்சகத்தோடு யாராவது ஏத்துக்கிட முடியுமாங்க? நம்ம வீட்டில் என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தையோ ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனா இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள் எல்லாருக்கும் ஒரு உள்ளார்ந்த ஒப்பந்தம் இருந்திருக்கிறது. யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு. அவருடைய கட்சியினுடைய நம்முடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரு. பிரச்சார மேடைகளில் மிகவும் அவமானகரமாக நடந்து கொண்டார். அவருக்கு வந்து முதல்லயே அவர்கள், அதனாலதான் அவர் வந்து இன்றைய முதலமைச்சர் கொண்டு பேசியிருக்காரு. அவர் தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தீங்களா நீங்க? கூட்டணி யாருக்கு? தலைவர்கள் மட்டும், சீட்டு மட்டும் உங்களுக்கு, ஓட்டு எங்களுக்கு யாருக்கு? அப்ப இவங்களுக்குள் இந்த கட்சி எனக்கே பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டு சொல்லுகிறேன், மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாரையுமே காணும். நாங்கெல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து என்ன கொடுக்குறாரு? திமுகவினுடைய மாவட்ட செயலாளரை தட்டன் பண்றாரு. சரி, அவரை அனுசரிச்சுப்போம், தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? சோசியல் மீடியால போட்டு விடுறாரு. இப்படி எல்லாம் இவங்களுக்குள் நடந்த பல்வேறு ஒப்பந்தம் இருக்கிறது. அதனால திமுக வந்து இந்த தேர்தலில் சூழ்ச்சி வலையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? விழுந்துட்டோமே வெளியே. ஆனால் வெற்றியை நம்மளால என்ன செய்ய முடியாது? நிரந்தரமாக இவர்களுக்கு இலக்கு வைக்க முடியாது. நிச்சயமா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவை வெற்றி வாய்ப்பை இலக்க வைப்பது ஒன்றுதான் என்னுடைய நோக்கம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அந்த அரசியல் நாகரிகமற்ற ஒரு மனிதனை இந்த இயக்கத்தில் இணைத்ததினுடைய விளைவு இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? நம்ம உடனிருந்தே உறவாடுகிறது.
நம்மளுடைய இதில் நம்ம பல்வேறு நீங்கள் பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ நீங்க ரோமாபுரியில யூடியூப் ரூட்டஸ்ன்னு சொல்லுவாரு, நீயுமா அப்படின்னு. ஆனா வைகோவை யூடியூப் ரூட்டஸ்ன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாருங்கல்ல, அதுல யூதாஸ கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆரம்ப காலத்திலிருந்தே துரோக நினைப்புகள் உள்ளவர். இடையில நம்ம சேர்த்தது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு. இனியும் வாழ்நாளில் திமுக தனி ஆலமரம் மட்டுமல்ல, இது வேர்களை ஊன்றிய ஒரு பெரிய ஆலமரமா மட்டும் நீங்க நினைச்சிட வேண்டாம். இது லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய இதயத்தில் இந்த இயக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இளைஞர்கள் மன்றம் மீண்டும் திமுகவுக்கு தயார் நிலையில் ஆகி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சார். அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் களத்துல வந்து நிரந்தர நண்பர்களும் அல்ல எதிரியும் அல்ல அப்படின்னு. இன்றைய சூழலுக்கு அப்படி பேசுறோம். நாளை எப்படி இருக்கு? அப்படி இல்ல நண்பர்கள் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நண்பர்கள் நீங்க 37 சீட்டு வாங்கின காங்கிரஸ் எவ்வளவு வாங்கிருச்சு? பாரத பிரதமர், நான் கேட்கிறேன், கொள்கை ரீதியாக நமக்கு அவங்க எதிரானவங்க. பாரத பிரதமர் பாராளுமன்றத்தில் பேசினார். உங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிறாங்க, உங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? உங்களுக்கு இலங்கை பிரச்சனைகள்ல தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்கிறாங்க. நம்மளுடைய 2 முறை உங்க ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு சொல்லனாத கெடுமைகள்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நாங்க எந்த தவறுமே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையே. அப்ப நம்மளுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள். நாங்கள் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறதுனால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொன்னார். 37 சீட்டு வாங்கின காங்கிரஸ் எதையோ தேஞ்சி கழுத தேஞ்சி கட்டெரும்பா போன காங்கிரஸ் அது இல்ல, கடிவாளம் என் கையில் இருக்கு, நான் இதை நல்லபடியா கொண்டு வருவேன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவரை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு 10 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து அந்த கட்சியை மீண்டும் ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கியது நம்மளுடைய தலைவர். இவங்க வந்து நெஞ்சில குத்திட்டா பரவாயில்ல, இந்த முதுகுல குத்துற இந்த துரோகிகளுக்கு திமுக பாடம் கற்பிக்கும். நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அதிரடி அன்பழகன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிந்த கையோட ஒரு 50 நாட்கள் ஆகியிருக்கிறது. அடுத்தடுத்து வெளியே போனாங்க. முதல்ல வெளியிலிருந்து ஆதரவுனாங்க, அமைச்சரவையிலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர்கள் அவங்களுடைய விருப்பம் என்ன பண்ண முடியும், போறவங்களை என்ன சொல்ல முடியுங்கிற அவ்வளவு பெருந்தன்மையா அணுகிறார். போனதோடு மட்டுமல்லாம அவ்வளவு வசைவுகளை இன்றைக்கு திமுக சந்திக்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய கருத்து? நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவான ஒன்றை சொன்னார். இந்த அரசியல் நிலவரத்திற்கு, தேர்தலில் ஏற்பட்ட இந்த வெற்றி தோல்வியதற்கு, திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு என்ன காரணம் முக்கியமானது என்பது கூட இருந்தே, கூட்டணியில் இருந்தே செய்தவர்களுடைய பிழைதான் காரணம் என்று சொன்னதை 100க்கு 100 நான் வழிமொழிகிறேன். ஏனென்றால் திருமாவளவனே அவரே சொன்னார், தேர்தலுக்கு பிறகு அதிகமாக என் கட்சியைச் சேர்ந்தவர்களே கூட இல்லை என்று அவரை ஒத்துக்கொண்டார். வேலை செய்யலன்னு ஒத்துக்கிட்டார். ஆக அந்த வகையில் அந்த ஒரு காரியத்திற்கு அவரை பாராட்டலாம். உண்மையை சொன்னார். தேர்தலுக்கு பிறகு அவர் உண்மையாக சொன்னதில் அது மிக முக்கியமானது. அதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் கொள்ளைப்புறமாக ஓடுவது போல ஓடியே விட்டார்கள். எனவே அவர்கள் நிதர்சனமாக களத்திலிருந்து பார்த்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், அவங்க செய்யவே இல்லை. அதில் ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லை, அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வச்சுக்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்தது என்பது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வேல்யூ இருக்கா, வெளிமை இருக்கா, அவங்க தூக்கி நிறுத்துவாங்களாங்கிற அதெல்லாம் இல்லை. அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு மதவெறி சக்தி ஒழிக்கப்பட வேண்டும். திராவிட மாடல் என்பது அகில இந்திய அளவிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். சமூக நீதி என்பது திராவிட இயக்கத்தினுடைய உயிர் மூச்சான கொள்கை, நாட்டை ஆள வேண்டும் இருக்கின்ற ஒரு பரந்துபட்ட நோக்கத்திலே அவர் சிந்தித்தார். தமிழ்நாடு காக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு உயர்த்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. ஆனால் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் இனத்துக்காரன் பிற மாநிலத்தில் இருக்கிறான், அவனெல்லாம் அடிமையாக இருக்கிறான். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இது மாற்றம் வர வேண்டும் என சிறந்த நோக்கத்தில் தான் பிஜேபி மையமாக வைத்து, இது திமுகவிற்கும் பிஜேபிக்கு நடக்கக்கூடியது, இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கு நடக்கக்கூடிய தேர்தல் என மிகச்சிறப்பாக டிஃபரன்ஷியேட் பண்ணி அது அங்கே தன்னுடைய கருத்தை வைத்தார். சரி, இவர்களெல்லாம் கூட இருந்தவர்களெல்லாம் ஆமாம் நாங்களும் அதை எதிர்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ பிஜேபியோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டாக இருந்தவர்களோடு
போய் சேர்ந்து கொண்டு திமுக தனித்து விடப்பட்டு விட்டது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், திமுக தனித்து விடப்பட்டுட்டே வச்சுக்குவோம், சரி, திமுக அழிஞ்சு போயிட்டுனே வச்சுக்குவோம், இதனால் யாருக்கு லாபம்? தமிழ்நாட்டில் யாருக்கு லாபம்? தமிழ்நாட்டில் எந்த காரணத்திற்காக தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை தொடங்கினாரோ அந்த திராவிட இயக்கம், நீங்கள் தலைப்பிற்கு இது ஆலமரம் திமுக, ஆனால் திராவிட இயக்கம் எஃகு கோட்டை, இதில் ஒரு பயலும் கை வைக்க முடியாது என்ற மிகப்பெரிய அளவிற்கு பல சோதனைகளை கடந்து வந்த இயக்கம். நிச்சயமா என்னோட கேள்வியினுடைய அடுத்த மையப்புள்ளி அதுதான் சார். குறுகிய கால நோக்கத்திற்காக இன்னைக்கு வெளியில போகலாம், யாரையும் ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசலாம். அப்ப அவங்களுடைய கொள்கைனா என்ன இருக்கு, தொலைநோக்கு பார்வை என்ன இருக்கு, அதனையே சமரசம் செய்து கொடுக்கிற அளவிற்கு எல்லாரும் ஏன் அந்த இடத்துக்கு போனாங்கன்ற கேள்வி வைக்க வேண்டியது இருக்குல்ல. உங்க கேள்வியிலே ஒரு பதில் இருக்கு. குறுகிய கால பார்வை, அவர்களுடைய ஆயுளே குறுகிய காலம்தான். அவர்களெல்லாம் கொஞ்ச காலத்தில் அழிந்து போகக்கூடியவர்கள், அந்த அமைப்பு அழிந்து போய்விடும், அந்த சித்தாந்தமே அழிந்து போய்விடும். இல்ல நீங்க திமுக விட்டு போனதுனால அவங்களுடைய அமைப்பே அழிந்து போய்விடும், சித்தாந்தமே அழிந்து போய்விடும்ன்ற வாதத்தை எப்படி வைக்க முடியும்? நாளைக்கு இன்னொரு கூட்டணியில் போகும்போது அவங்க எப்படி நினைப்பாங்க? இவங்களை வச்சு நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது இவங்கள்ட்ட உஷாரா பேசணும், பேசுறது அடுத்தடுத்துல போய் சொல்லுவாங்க, பேசினா உஷாரா இருக்கணும். ஓட்டு தேர்தல் நடக்கும் போதே மாத்தி போடுவாங்க, மாத்தி போட்டுட்டு நாங்க தான் மாத்தி போட்டோம்னு சொல்லுவாங்க, கடைசியில எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்பாங்க. அதனாலதான் விஜய் வந்து நம்பாம அதிமுகல இருந்து பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்க வாய்ப்பு இருக்கலாமே. என்ன தாடிக்கு ஒரு சியாக்கா தலைக்கு ஒரு சியாக்கான்னு பெரியார் ஐயா சொல்லுவார். அதனால என்ன, உதாரணத்துக்கு இப்படி நடக்கிறவங்க நாளைக்கு அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு அரசியல் என்பது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என சொல்லுகின்ற அந்த சொல்லாக்கம் வேறு. அதற்காக எந்த விதமான நிலையில்லை நான் எதை வேணாலும் செய்வேன் என்று போனாலும் சரியாகுமா? இன்றைக்கு திமுக தனித்து விடப்பட்டு விடுவதாக சொல்லுகிறார்கள். ஏன் சொல்றாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திமுக. எனவே இந்த திமுக தான் இன்றைய மதவெறிக்கு, பாஜகவுக்கு, RSSக்கு சரியான ஆப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்தத்தான் நான் அரசியலுக்கே வருகிறேன் அண்ணா சொல்லியிருக்கிறார். இது உடனே தேர்தலுக்கு 18 ஆண்டு அதற்கு பிறகு இது வெற்றி பெற்றிருந்தாலும் தேர்தலில் நிற்கணுமா வேண்டாமா தேர்தல் நடத்தி முடிவு செய்த இயக்கம் திமுக. பதவி அல்ல எங்களுக்கு, பண்பாடு முக்கியம், கலாச்சாரம் முக்கியம் என ஒரு இடத்தை தூக்கி பிடித்த அமைப்பு திமுக. அப்படிப்பட்ட ஒரு திமுகவை இன்றைக்கு ஒடுக்கி நினைப்பவர்களாலும் யார்? பதவிக்காக எல்லாம் பதவி பதவி பதவின்னு போறாங்க. அதற்காக அவர்கள் வேண்டுமானால் வந்து சீட்டு விளையாட்டை போல் எதிர்பார்க்கலாம். ஆனால் திமுக ஒருபோதும் ஏமாறாது. ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னா இது ஏமாறுவது என்பது இப்படி ஏமாற்றுவதற்கெல்லாம் நாம் பொறுப்பல்ல. இது ஒரு நமக்கு ஒரு பாடம் என எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பாடம் தான். அதுவும் அவர் சொன்னார் ரொம்ப. நான் சென்னையில் ஸ்டோர் லொகேஷன்ல இருக்கிற தி ஸ்லீப் கம்பெனியோட ஷோரூமை விசிட் போயிட்டேன். அட்வான்ஸ்டு டு டெக்னாலஜியான பேட்டன்டட் ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜியை வச்சு அவங்களோட மெத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் கிரிட் பெட்ல இதுதான் உங்களோட உடல்னு வச்சுக்கோங்களேன். உங்க பாடியில உங்க ஷோல்டர், ஹெட், பாட்டம் மாதிரியான ஹை ப்ரெஷர் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இது சாஃப்டான குஷன் தருது. உங்க பேக் சைட், அதாவது அதிக சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற இடத்துக்கு அதுக்கு தேவையான ஃபோம் சப்போர்ட் தருது. இந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜில 2500க்கும் மேல இருக்கிற ஏர் சேனல்கள் உங்களை கூலா வச்சு உங்களை நல்லா தூங்க வைக்கும். அதனால நீங்க நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தி ஸ்லீப் கம்பெனியோட ஸ்மார்ட் கிரிட் பெட்டை வாங்கிக்கோங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலக தரம். அனுஜ் டைல்ஸ், அனில் ஃபுட்ஸின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அப்போலோ ப்ரோ ஹெல்த், கிஸ்கால் TMT நம்பர் 1 TMT கம்பிகள், கிஸ்கால் TMT கம்பிகள். இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், பாரத் யூனிவர்சிட்டி, விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிச்சயம் பாக்கு மற்றும் KAG டைல்ஸ். வெப்சைட்டில் என்கொயரி பண்ணுங்க, ஸ்பெஷல் ஆஃபர்ஸை அள்ளுங்க. KAG டைல்ஸ், இது பேரு இல்ல பெருமை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட்,
ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. அனில் சோயா சங்க்ஸ். என்னவா? ஒண்ணும் இல்லைங்க, பையன் கல்யாணத்துல. அது கல்யாணமா? அதான் பொண்ணு பாக்குறதுல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டாரு தோற. மண்டபம் கூட அவனுக்கும் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, மண்டபம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. மோகனா கன்வென்ஷன் ஹால். அவங்களும் மோகனா கன்வென்ஷன் ஹால் தான் சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். நம்ம சந்தோஷத்துக்கும் எல்லாரோட வசதிக்கு ஏத்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டினதுதான் நம்ம மோகனா கன்வென்ஷன் ஹால். மோகனா கன்வென்ஷன் ஹால், பைபாஸ் ரோட், வேளச்சேரி. தொடர்புக்கு 9566297171. கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான டிஎம்டியை நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கிஸ் 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 கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ்கோல் TMT, நம்பர் 1 TMT. கிஸ் 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 கால். Nestled in the heart of Chennai, a prestigious institution stands as a beacon for dreamers, doers, and leaders. Bharat Institute of Higher Education and Research, where aspirations meet world-class learning. From one of the largest computing labs to global research facilities, every step here is powered by purpose and passionate faculty. At Byher, we teach, shape, and create. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சிந்தனைகள் நிகழ்ச்சிகளை மீண்டும் வரவேற்கும். சுரேஷ் சார் வணக்கம். உங்கள்கிட்ட தான் திமுகவினுடைய இந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணியில் இருந்த அத்துணை கட்சிகள் இன்றைக்கு திசை மாறி போயிருக்கிறாங்க. போறது என்பது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா திமுக தலைவர் அவர்கள் அணுகுனாங்க. ஆனா அவர்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம், உங்களுடைய கருத்து? வணக்கம். இப்போ இந்திய அரசியல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி மகத்தான வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சியும் இருக்காது. மிக மோசமான தோல்வியை சந்திச்ச அரசியல் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம். 1991 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்போ எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியல. டோட்டல் வாஷ்ட் அவுட். இதே 2011 அப்படிதான், எதிர்கட்சி கூட வர முடியல திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா பார்ட்டியும் பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாடம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அப்பவே டாக்டர் கலைஞர் சொன்னாரு, பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட்ஸ் இன் ட்ரபிள். கூடாத நட்பு கேடாய் முடியும். அது காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல, வைகோ வச்சனால அதுவும் ஒரு பாடம் தான். மிஸ்டர் MK ஸ்டாலின் ரொம்ப மெக்னானிமஸா இருந்துட்டாரு. 2019 இருந்து அந்த அலைன்ஸை இன்டாக்டா வச்சு இன்டாக்டா கொண்டு போய் எல்லாரும் எம்எல்ஏஸ் ஆனாங்க, காங்கிரஸ் எம்பிஸ் ஆனாங்க. அப்ப அதே கூட்டணி இருக்கணும்னு அவர் 2026 அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுது. பட் இவங்க வெளியே போயிட்டு விமர்சனங்கள், மிஸ்டர் வைகோ கண்டிப்பா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமே நான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி வைகோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வைகோவை நம்பி இருந்தாங்கன்னு வைங்க, அந்த 2 எம்எல்ஏக்கள் அவர் கூட போயிருக்கணும்ல. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 6 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணாங்க இல்லைங்க, அந்த தொகுதியில மக்கள் மிகவும் இதுல இருக்காங்க, கடுப்புல இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரியல் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வெற்றி அடைஞ்சிட்டு ஒரு 45 நாள்ல ரிசைன் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசத்துலயோ எலெக்ஷன் வந்தா திருப்பி நீங்க நின்று எங்க கிட்ட வேற கட்சியில போய் நின்றுட்டு வேற பார்ட்டியில ஏதோ பார்ட்டி டிவிக்கேன்னு வைங்க,
நின்றுட்டு எங்ககிட்ட வாக்கு கேட்டீங்கன்னா அவங்க போடுவாங்களா? அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நம்பிக்கைத்தன்மை போயிருச்சு. இது டிவிகேக்கு என்ன மெயினாங்க, இப்போ வந்து 118 ரைட்டுங்களா? இவங்களுக்கு வந்து இந்த காங்கிரஸோ விசிகேவோ சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் இவங்க மேல நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. இவங்க எப்ப வேணா வித்ரா பண்ணுவாங்க ஐடியாலஜி ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா. அதனாலதான் இவங்க வந்து ஏடிஎம்கேவை பிரேக் பண்றாங்க. ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமா இருக்கு. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பொதுச் செயலாளர் இருந்தாலும் அவர் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இது வந்து மெயின் அஜெண்டாவே பிஜேபியோட அஜெண்டா. திராவிடியன் பார்ட்டிஸ்ல ஏடிஎம்கே வீக் பண்ணணும், இதுதான் அவங்க அஜெண்டா. இது வந்து ஒரு 5 இயர் பிளான் அவங்களுக்கு பிஜேபிக்கு. இப்ப வந்து மிஸ்டர் வைகோ வெளியே போயிட்டு நேத்து சொல்றாரு, இந்த மாதிரி விஜய் என்கிட்ட சொன்னாரு 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க, நானே வந்து கேம்பெயின் பண்ணி அவங்கள வெற்றி அடைய வைக்கலான்னு. இன்னைக்கு சொல்றாரு நான் தான் கேட்டேன் விஜய் கிட்ட. இது மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவர் தான் மிஸ்டர் வைகோ. 2001 போடா கேஸ்ல போட்டப்புறம் ஜெயலலிதா என்ன விமர்சனம் பண்ணாங்க ஜெயலலிதாவை. 2006 போய் ஜெயலலிதா அம்மையார் கூட போய் அலையன்ஸ் வைக்கிறாங்க. இவருக்கு ஒரு பாலிசி ஒண்ணு இல்லைங்க, இவருக்கு பாலிசி இல்ல. இப்ப விசிகே எடுத்துக்கோங்க, அவங்க சிம்பிள் ரெகக்னைஸ் ஆயிடுச்சுல்ல பானை. இவர் பொம்பரம் சிம்பிளையே நீங்க வந்து பாதுகாக்க முடியல. உங்க 2 எம்எல்ஏக்களை உங்களை பாதுகாக்க முடியல. நீங்க உடனே அறிவிச்சுன்னு டிவிகேக்கு சப்போர்ட்னு மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் வந்து இப்போ டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்ட்டிலேயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்ல, உங்களை நம்புறது இல்ல உங்க பார்ட்டிக்குள்ளேயே. இல்ல எனக்கு கேள்வி என்ன சார், நீங்க முதல்ல பேசும்போதே சொன்னீங்க இதெல்லாம் பிஜேபியோட பிளான் அப்படிங்கிறது தான், அவங்களோட 5 இயர்ஸ் பிளான் அப்படிங்கிறது. எலெக்ஷனுக்கு முன்பாகவே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை உடைக்கணும் அப்படின்னு பல்வேறு வகைகளில் போராடினாங்க. அது திருமாவளவன் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார், அது என்ன வச்சு ட்ரை பண்ணாங்க, நான் அதுக்கு வந்து இது ஆகல அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகே அவர்கள் வந்து ஒப்புக்கு போறாங்களே, அப்ப அது பிஜேபியோட பிளான் அப்படின்னு திமுக கூட்டணி உங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க நினைக்கிறீங்களா? பிஜேபி பிளான் பண்ணாங்க, பல யுக்திகளை கையாண்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜனவரி 26 இருந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. விசிகேவை தான் அவங்க உடைக்க பார்த்தாங்க ஃபர்ஸ்ட். பட் விசிகே வந்து அவங்க வந்து அந்த ஐடியாலஜி அவங்க வந்து போகல. அவங்க அலையன்ஸ் விட்டு அவருக்கு மிஸ்டர் திருமாவளவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கு தெரியும் விசிகேவை தான் பிரேக் பண்ண போறாங்கன்னு. அது வந்து பிஜேபியோட அஜெண்டாங்க. அவங்களால தமிழ்நாட்டுல ஒன்னும் சாதிக்க முடியாது, அதுல டிஎம்கே கிட்ட ஒன்னும் சாதிக்க முடியாது. அதனாலதான் அவங்க ஏடிஎம்கேவை இந்த எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்களை வச்சுதான் ஏடிஎம்கே வீக் பண்றாங்க. அதனால வந்து இப்போ இந்த டிஎம்கேக்கு இந்த தோல்வி வந்து ஒரு பாடம் தானுங்க, ஒரு பாடம் தான். இது வந்து என்கே ஸ்டாலின் வந்து இன்னும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இப்ப வைகோ வந்து சொல்ல முடியாது ஐடியாலஜி. இப்போ விஜய் வந்து இப்போ டிவிக்கே வந்து அப்படியே பிஜேபியோட ஐடியாலஜி மாதிரி தான் தெரியுது. இந்த ஐடியாலஜி வந்ததுன்னா பிசிகே சிபிஐ சிபிஎம் ஐஎம்எல் வெளியே வந்துருவாங்க. அதுல இன்னொன்னு வந்து மிஸ்டர் காதர் இன்னொன்னு கூட சொன்னீங்க சார், இந்த எந்த கட்சிகளையுமே விஜய் நம்ப தயாரா இல்ல, அதனாலதான் திரும்ப அதிமுகவிலிருந்து ரிசைன் பண்ண வச்சு அங்கிருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆனா ஐயுஎம்எல்ஓ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நாங்க 5 வருடத்திற்கு துறையாக இருப்போம்னு திரும்ப 2 நாளைக்கு ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அது விஜய் காதுகளுக்கு போகலையா? விஜய் அதையுமா நம்ம மறுக்கிறார்? இல்லைங்க, எல்லா விசிகே சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க 5 வருஷம் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அலைன்ஸ் வச்சுங்க டிவிகே கூட? ஏதோ காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குங்களா? எப்போதுமே இந்தியா பொலிட்டிக்ஸ்ல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் எங்க இருந்தாலும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து கவிழும், இல்லைன்னா இன்னொரு கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணும். இதுதான் கர்நாடகால நடந்தது.
ஜேடியு காங்கிரஸ் நிச்சயமா சார் நம்ம பேசுவோம். இல்ல நம்ம பேசுவோம். அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படியான 2-3 விஷயங்களை வந்து முன்னிறுத்தினாங்க. மதவாத சக்திகளோட நீங்க என்னைக்கு கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிறதா. மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வியோட நீங்க நிப்பாட்டுறீங்க. நம்ம பேசலாம். ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, அதை பார்த்துட்டு நம்ம பேசலாம். எனவே தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, அதை நான் பார்க்கலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் அவர்கள் அறிவிப்பு தொடர்பான ஒரு அண்மை செய்தி. திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அறிவிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அர சக்கரபாணி, SS சிவசங்கர், தமிழரசி ரவிக்குமார், M அப்துல்லா, E பரந்தாமன், மருத்துவர் எழிலன் ஆகியோரும் அந்த குழுவிலே ஆலோசனை குழு உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களாக, அதாவது திமுக மறுசீரமைப்பினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்களாக முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அர சக்கரபாணி, SS சிவசங்கர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழரசி ரவிக்குமார், M அப்துல்லா, E பரந்தாமன், மருத்துவர் எழிலன், SKP கருணா ஆகியோரும் திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைத்து திமுக தலைவர் அவர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களாக முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அர சக்கரபாணி, SS சிவசங்கர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழரசி ரவிக்குமார், M அப்துல்லா, E பரந்தாமன், மருத்துவர் எழிலன் மற்றும் SKP கருணா ஆகியோரும் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள்.
மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மறுவரையறை மற்றும் சார்பணிகள் மறுசீரமைப்பு குறித்து இந்த குழு ஆலோசனை வழங்கும் என்றும் திமுக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்களாக தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அரசக்கரபாணி, எஸ் சிவசங்கர் மற்றும் தமிழரசு ரவிக்குமார், MM அப்துல்லா, பரந்தாமன், மருத்துவர் எழிலன் மற்றும் SKP கருணா ஆகியோர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி தாவேக MLAவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தனை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியினரை தாண்டி 3ஆம் தர நபருடன் வந்து அரசு அலுவலகங்களில் தாவேக MLA ஆய்வு செய்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி தொகுதி மட்டுமின்றி தனக்கு தொடர்பில்லாத தளி, ஒசூர் தொகுதிகளிலும் MLA முகுந்தன் ஆய்வு செய்வதற்கும் அரசு ஊழியர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அல்ல, தாவேகாவினுடைய கட்சியினர் பலரும் அரசினுடைய அலுவலகங்களில் அத்துமீறி நுழைந்து ஆய்வு என்கிற பெயரில் ரீல்ஸ் எடுப்பது, அத்துமீறுவது, இது குறித்தெல்லாம் அரசு ஊழியர்கள் ஆங்காங்கே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கிருஷ்ணகிரியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய தொகுதி மட்டுமின்றி தனக்கு தொடர்பே இல்லாத தளி, ஒசூர் தொகுதிகளிலும் MLA முகுந்தன் நேரடியாக போய் ஆய்வு செய்வதற்கு அரசு ஊழியர்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தனை கண்டித்து அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அரசியல் கட்சியினரையும் தாண்டி மற்ற நபர்களுடன் வந்து அரசு அலுவலகங்களில் ஆய்வு செய்வதாக குற்றச்சாட்டினை அரசு ஊழியர்கள் முன்வைத்து போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ராஜா, உங்க வீட்டுக்கு நீங்க தானே ராஜா. நம்ம வீட்டு அரண்மனையா மாத்திர மேஜிக் KG டைல்ஸ். தங்க விலை கூடிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட கூடுதல் அமௌண்ட் இரட்டிப்பு லாபத்துடன் கிடைக்கும்.
அப்புறம் என்ன சம்பந்தி, நம்ம பேசினபடியே அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். என் மூத்த பையனுக்கு முகூர்த்தத்துக்குள்ள விசா கிடைக்கணுமே. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மோகனா மஹால புக் பண்றோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏமா, எங்க வீட்ல எல்லா கல்யாணமும் மோகனா மஹால்ல தான் நடந்திருக்கு. ஒரு குறையும் வந்ததில்ல. நம்ம பையனுக்கு விசா கிடைச்சிருச்சுங்க. நான் சொல்லல, மோகனா மஹாலோட ராசி. அப்ப அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சம்பந்தி. மோகனா மஹால், OMR ரோட், கேளம்பாக்கம். தொடர்புக்கு 9499996161. ஓ காட், அருண், நம்ம கிச்சன்ல ஒட்டி இருக்கிறது அனுஜ் ஸ்டைல்ஸோட வாட்டர் ரெப்பலன் வால் டைல்ஸ். என்ன பட்டாலும் ஒட்டாது. தமிழக உற்பத்தியில் உலக தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ். விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. சிந்தனைக்கிழமை நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது நம்முடைய அமர்விலே ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ரவிக்குமார் சார், வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்கு முன்பாக இருந்த கூட்டணி தேர்தலினுடைய இந்த முடிவுகளுக்கு பிறகு இன்னைக்கு ஒவ்வொருவரா வெளியில போய் விமர்சிக்க துவங்கி இருக்கிறாங்க திமுகவை. உங்களுடைய கருத்து? வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு வரலாற்று செய்தியை இங்கு பதிவு செய்வது என்பது சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, கடந்த 2009ஆம் ஆண்டு பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அருந்ததிற்கான உள் இடஒதுக்கீட்டை பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில் தமிழ்நாடு அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றிய பிறகு மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால் அருந்தையருக்கான உள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறிய நாள் என்று அதை பதிவு செய்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையில் தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்திலிருந்து மாறியதே கிடையாது. அது தன்னுடைய மதச்சார்பின்மையில் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி இந்திய ஒன்றியத்தில் திராவிட முன்னேற்ற கழகம். உழைக்கும் மக்களுடைய சமூக கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்காக எவ்விதமான சமரசத்தையும் மேற்கொள்ளாத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதற்காகவும் தன் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி திமுக. எதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரம். ஆக அந்த ஆலமரம் என்றைக்கும் அது நிச்சயமாக மாறியது கிடையாது. மாறியது யார் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் கூட்டணிக்காக வந்து சென்ற கட்சிகள் தான் மாறி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் மாறியது இல்லை. ஆக எதற்காக இவர்கள் எல்லாம் வந்து இணைந்தார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான நம்பிக்கை, மதச்சார்பின்மையில் உறுதி, மாநில நலன்களை விட்டுக் கொடுக்காத சமரசமில்லாத போராட்ட நடவடிக்கைகள், சமூக நீதியில் அக்கறை, இது போன்ற இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், இந்திய ஒன்றிய அளவில் செயல்படுகிற காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு தேசிய கட்சிகளும் கூட அந்த நம்பிக்கையின் மீது கூட்டணி கட்சிகளை மிக நேர்த்தியாக, அதே சமயம் மிக்க மரியாதையோடு நடத்துகிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நடத்துகிறவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆக இந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் இந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். மறுமலர்ச்சி திமுக எதற்காக உருவாக்கினீர்கள்? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய 93, 92, 93 காலகட்டத்தில் வாரிசு அரசியலை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லித்தான் நீங்கள் மதிமுகவை உருவாக்கினீர்கள். ஆனால் அதனுடைய உங்களுடைய தொடர்ச்சியான போக்கு எங்கே வந்து நின்றது சொன்னால், உங்களுடைய மகனை என்ன காரணத்திற்காக திமுகவிலிருந்து, அது பொய்யான காரணம் தான், அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிளை செயலாளரில் இருந்து இளைஞரணி
ஒரு கிளை செயலாளரிலிருந்து மெதுவாக உயர்ந்து ஒரு மாநில இளைஞரணி செயலாளர் வரை தன்னுடைய உழைப்பில் வந்தவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர். ஆக யாரும் அதை இன்றைக்கு வரைக்கும் பேசியது இல்லை. ஆனால் வைகோ அவர்கள் தான் தலைவராக வேண்டும் அல்லது திமுகவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அல்லது கைப்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். ஆனால் சொன்னதற்கு நேர்மாறாக இன்றைக்கு தன்னுடைய மகனை இன்றைக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், முதன்மை செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அவருக்காக அனைவரையும் இன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறார். அதிமுக என்பது இன்றைக்கு மகன் திமுகவாக மாறி இருக்கிறது என்பது முதல் செய்தி. ஆக வைகோ அதற்கு அடுத்தபடியாக அவருடைய நடைபயணம் 94 அவருடைய நடைபயணம் 94-95 நடைபயணம் அன்றைய அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக நடைபெற்றார். ஊழலை நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னார். ஆனால் அவர் அந்த நடைபயணம் முடிந்த உடனே யாரோடு கூட்டணி வைத்தார்? ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி வைத்தார். மதச்சார்பின்மையில் நாங்கள் எப்பொழுதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர் அந்த வைகோ. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு எத்தனை முறை மாறி கூட்டணி வைத்தார் என்பது நம் அனைவருக்கும் இது. ஆக வைகோவை பொறுத்தவரை பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. அவர் எப்பொழுதுமே நம்பகத்தன்மை இல்லாதவர் என்பது அவருடைய செயல்பாடுகள் தெரியும். ஒன்று. இரண்டாவதாக மதிப்பிற்குரிய இன்றைய அமைச்சர் ஷாஜகான், IUML சேர்ந்த அமைச்சர் மாண்புமிகு ஷாஜகான் அவர்கள் திமுகவை அழித்தொழிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக என்ன என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான வார்த்தையாக அதை நான் பார்க்கிறேன். என்னென்று சொன்னால் கடந்த 20 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி பலம் பெற்ற பிறகு இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து மதச்சார்பு, அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெற்ற அனைத்து செய்திகளிலுமே கொடுமைகளிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக விஜயாகட்டும் அல்லது மற்ற கட்சிகளாகட்டும் என்ன செய்தார்கள்? ஏதாவது குரல் கொடுத்தல? கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக கட்சி ஆரம்பித்தவர் இங்கே இந்திய ஒன்றியத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகள் விஜய் அவர்கள் ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் யாரை அழித்தொழிக்கப்படும் என்று சொல்லுகிறது சொன்னால் திமுக தன்னுடைய கொள்கை, நான் முதலிலே சொன்னேன், கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள். ஆக அந்த கட்சிக்கு எதிராகத்தான் நீங்கள் பேசியது ஒன்று. மூன்றாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி துவக்குகின்ற காலத்திலேயே ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்று மிக தெளிவாக சொன்னார். ஒருவேளை மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு கேட்பதாக இருந்திருந்தால் அறிவித்த அன்றே என்னுடைய கொள்கையும் விஜய் அவர்கள் அன்றைக்கு அறிவித்திருக்கார் என்று சொன்னால் அன்றைக்கே நீங்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்பே நீங்கள் சென்றிருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேர்தலுக்கு பின்பு நீங்கள் அந்த ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னுரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் போயிருப்பது என்பதும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் உங்களுடைய செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமா. மூன்றாவதாக நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம் சார். நான் மார்க்கெட்டிங் சார்ட்டி பேசிட்டு வந்துடுறேன். இப்போ அவர் சொன்னார் கொள்கைனா அப்ப அவங்களுக்கு என்ன, ஒரு மதச்சார்பின்மை கொள்கைங்கிற புள்ளியில எல்லாரையும் இணைக்கிறாங்க, பாசிசத்துக்கு எதிராக அப்படிங்கிறார். இப்ப அந்த கொள்கையிலேயே சமரசம் செய்கிற அளவிற்கு வெளியிலிருந்து போனவர்கள் இங்கிருந்து போனவர்கள்லாம் வந்து விட்டார்களா அப்படிங்கிறது ஒண்ணு. அது இன்னொரு ரெண்டுல இருந்து நம்ம யோசிக்கலாம். இந்த கொள்கையில எல்லாம் திமுகவை விட இன்னும் தாவேகா வலுவாக நிற்கும்னு அவங்க நம்புறாங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மக்கள் வாக்களித்து அவங்க வந்திருக்காங்க தாவேகா. சரி. ஆனா இப்படியும் ஒரு அவமானகரமான ஒரு அமைச்சரவை, ஒரு முதலமைச்சர் இந்த மக்கள் மன்றத்தில் சினிமாவில் வந்து இப்படி வேணாலும் நடிக்கலாம். சரி. இதை சட்டமன்றத்திலேயோ நேரடியாக மக்கள் மன்றத்திலேயோ இந்த நடிக்கிறத மிகப்பெரிய அவமானமாக நான் கருதுகிறேன். போய் பல்வேறு எதை பேசினாலும் உண்மைக்கு புறம்பான விஷயங்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு அநாகரிகமாக ஒரு இவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் எங்கே காணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர், ஒரு சினிமா நடிகர் அவ்வளவு அவமானகரமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. காணாமல் பண்ண வைக்கிறதுக்கு இவங்களால முடியுமா? இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் களத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்று இல்லாத அம்மையார் அவர்கள் தேர்தல் களத்தில் பர்கூரில் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. கலைஞர் அவர்களிடம் கேட்டாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி அம்மையாரை வந்து சுகவனம் வந்து நான் வந்து பெரிய முதலமைச்சரையே வீழ்த்திட்டேன்னு சொன்னாங்க. கேட்கும்போது பத்திரிகையாளர் கேட்கும்போது யானையின் காதுக்குள் சென்று எறும்பு. ஓகே. அந்த அம்மா ஒரு பெரிய பலமானவங்க, ஒரு சிறு எறும்பு கடிச்சிருக்கு, அவ்வளோ நாசுக்கா சொல்லிட்டு அதிலிருந்து விலகிக்கிட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள்
சீனிவாசன் அவர்கள் பேசும்போதே நான் படிக்காத காமராஜர் நாலேஜ் மாணவர் மன்றம் பா ஜெயபிரகாசம், நா காமராசன், காளிமுத்து எல்லாரும் சேர்ந்து யாரை பார்க்க போயிருக்கிறாங்க? அண்ணாவை பார்க்க போய் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். படித்த காமராஜர் கட்டி வைத்த பள்ளிக்கூடத்தில் படித்ததினால் நீ வெற்றி பெற்ற வழியே காமராஜரை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு சொன்னார். எவ்வளவு நாகரிகமான கலைஞரையே அம்மையார் அவர்கள், அவர் சாதாரண தலைவர் அல்ல, ஒரு 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 இந்தியாவினுடைய மிக அவரை எதிர்க்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒருத்தரும் தமிழகத்தில் இருக்கிற யாரையும் விட்டு கொடுத்தது என்னமோ முத நான் பொது தொகுதியில் ஜெயிச்சிட்டேன், தாழ்த்தப்பட்ட மக்களை நான் நெல்லை பார்லிமெண்ட்ல ஒன்று போட்ட நெல்லை பார்லிமெண்ட்ல சுதந்திரா கட்சி யார் தொடங்கினாரு? உங்களுக்கு நம்மளுடைய நம்ம ராஜாஜி அவர்கள் அன்னைக்கு பிராமணிய எதிர்ப்புக்காக அவர் கடுமையாக சாடப்பட்டார். நல்ல ஒரு அரசியல் தலைவர். ராஜமன்னாருடைய இன்னைக்கு நம்ம திமுக கட்சியில் இருந்தார் ராஜமன்னார், அதிமுக எம்எல்ஏ இருந்தார். அவங்க அப்பா சேவியர்னு சொல்லிட்டு அன்று தேவேந்திர குல வேளா சமுதாயத்தை சேர்ந்த சேவியர் அவர்கள் சுதந்திரா கட்சியில ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம் இருக்கும்போது நெல்லை பார்லிமெண்ட் தொகுதியில் ஜெயிக்கிறாரு, தெளிவுல ஜெயிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எத்தனையோ தலைவர்கள் பல்வேறு இடங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நம்ம கோவி செழியன் எந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சராக நம்ம வைக்கலையா? யாரை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நம்ம கயல்வெளியை நம்ம வைக்கலையா? திராவிட முன்னேற்ற ஒரு மந்திரி வேணா அவங்க கூட கொடுத்திருக்கலாம், ஒரு மந்திரி குறையா கொடுத்திருக்கலாம். திமுக ஜாதிகளுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. இதுல போயிட்டு தினமும் பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி போதை போடுற மந்திரியா இருக்கிறாரு, ஒரு மந்திரி இல்ல. அவமானம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எந்த மக்கள் வாக்களித்தார்களோ அந்த மக்களே இன்னைக்கு திமுக நான் கூட உங்கள்கிட்ட சொல்லும் போது நாங்க மீண்டு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எதிர்கட்சியாக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. ஓகே ரைட். எதிர்கட்சியா இன்னைக்கு 74 சீட்டு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம கட்சியை இன்னும் குறைச்சி ஜெயிக்கல. ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத திமுக வெற்றி பெற்றுச்சு. அன்னைக்கெல்லாம் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வைகோவை நம்பி இவங்களோட எல்லாம் நம்ம கூட்டணி சேர்ந்ததை நம்ம தேர்தல் களத்தை சந்திச்சோமா? திருமாவளவன் இருந்துதான் நம்மளை இணைத்து கூட்டு போய் வெற்றி பெற வைத்தாரா? அதில்ல. ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு இது இருக்கும். நீங்க இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க ஆளுநர் கட்சிக்கு நீங்கள் பல்லக்கு தூக்கிட்டு போகலாம். ஆனா எங்களுடைய கொள்கையில் நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் சமசரம் செய்து கொள்ளவில்லை. நாங்கள் ஆணித்தரமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்களுடைய தலைவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். என் தலைவர் மதிவாணனுடைய திருமணத்தில் என்ன பேசியிருக்கிறாரு பாத்தீங்களா? எங்கள் தலைவரனுடைய திட்டத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மறக்கடிக்க விட்டுற முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியோர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களுக்காக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களுக்காக இருந்தாலும், அரசு ஊழியர்களுக்காக இருந்தாலும் எங்களுடைய தலைவனுடைய திட்டம் ஒரு ஸ்டேட்ஸ்மேனுடைய திட்டம். நிச்சயமா இந்த திட்டம் உலக வரலாற்றில் எந்த தலைவனும் கொடுக்க முடியாத திட்டம். தேர்தல் தோல்வி என்பது எங்கள் தலைவர் எங்களை எல்லாம் உருவாக்குகிற களத்திற்கு, அடுத்த கட்டத்திற்கு திமுக இந்திய எதிர்ப்புக்காக சிறை சென்றது, போராடியது. ஒரு ஆட்சியை, இழந்த ஆட்சியை மீண்டு கொண்டு வருவதற்கு எவ்வளவு நம்ம பக்குவப்படணும் சொல்றதுக்கு திமுக பல்வேறு போராட்ட களங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறது. காங்கிரஸ் இருந்து ஆட்சி மாற்றத்திற்கு என்ன கொண்டு வரணும்னு சொல்றதுக்காண்டி போராடி இருக்கிறது. மாநில நலனுக்காக போராடி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை நாம் தென் மாநிலங்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதற்காக திமுக முன்னெடுத்திருக்கிறது. ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற போது கலைஞர் அவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற போது இந்திரா காந்தியிடமிருந்து அதிகார பலத்திலிருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம். நாங்கள் பல்வேறு காலகட்டத்தில் இந்த திமுக பல்வேறு ஆணவ சக்திகளுக்கு எதிர்த்து போராடி இருக்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய தேவை, இந்த மாணவர்களினுடைய தேவை, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் தேவை. இன்று திமுக எதை எதிர்த்து ஐயா வந்திருக்கிறாரு, அன்பழகன் வந்திருக்கிறாரு. அவரு இன்று திமுக நாம் போராட வேண்டியது, என்னுடைய கருத்து, இனவாதம், மதவாதம், ஜாதியவாதம், இது எல்லாத்தையும் தாண்டி மூட நம்பிக்கைகளுக்கு எதிர்த்து மீண்டும் திமுக போராட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் வாக்களித்திருக்கிற போது என்னுடைய தங்கை ஒருவள் பேசுகிறாள், ஒரு முதலமைச்சர் தகுதிக்கு 20 பேரை கூட கூட்டிட்டு போகலான்னு சொல்லி ஒரு தங்கை பேசுகிறது. ஒரு பையன் பேசுறான், இவர் முதலமைச்சர் பேசுறார். கிண்டர் ஜாய் கொடுக்கறவங்கலாம் அரசியல் நீங்க சொல்லி ஓட்டு போட வைக்கணும்னு சொல்றாங்க. கிண்டர் ஜாய், அதுக்கு பேர் சாக்லேட்ல கிண்டர் ஜாய் கேட்கல. குழந்தைகள் மகிழ்விக்கிறதற்காக எதையுமே செய்ய முடியுமா?
குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக ஒரு குழந்தை பலூன் கேட்கறது, பஞ்சு முட்டாய் கேட்கறது, போற இடமெல்லாம் ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு விஷம் இருக்கிறது, ஒரு குழந்தை கேட்கிறது, ஒரு தாய் வாங்கி கொடுத்து விட முடியுமா? இன்று தமிழக அரசியல் அவமானப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் மூட நம்பிக்கைக்கு உட்பட்டிருக்கிறது. இதை மீட்டெழ வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதை நாங்கள் மீட்டெழுவதற்கான சக்தி யாரிடம் இருக்கிறது? இந்த சந்தர்ப்பத்தில், இந்த காலகட்டத்தில் ஒரு சமூகம் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்கிற சமூகத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டிய இடத்தில் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர், பண்பட்ட அரசியல் தலைவர், இந்திய தேசத்தில் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவன், இந்த தலைவனை போன்று எந்த தலைவனும் இந்தியாவில் பிறந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவன். நான் எத்தனையோ தலைவர்களை உலக வரலாற்றில் பார்த்திருக்கிறேன். இந்த தலைவனுடைய திட்டங்கள், இந்த தலைவனுடைய கொள்கை உறுதி, இந்த தலைவனுடைய மன உறுதி, இந்த தலைவருடைய சமசரமில்லாத அனைவரையும் இழுத்து ஒன்று போல் இழுத்து சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எந்த தலைவனுக்கும் இல்லை. இந்த தலைவன் சிங்கம். இதற்கு பின்னால் 1000 ஆடுகள் போனாலும் வெற்றி பெறும். நிச்சயமா சார். அதாவது இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பும் யார் தலைமை தாங்க வேண்டும் என்ற இடத்தில் இருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலின். இந்த தலைமைக்கு பின்னால் யார் அனுபவித்து போனாலும் வெற்றி பெறுவார்கள். இது தற்காலிக தேர்தல் தோல்விதானே தவிர இது எங்களுடைய அரசியல் தோல்வி அல்ல. நிச்சயமா களம் இருக்கிறது. இன்னைக்கு போன மேட்ச்ல அர்ஜென்டினா தோத்து போயிருச்சுன்னா அடுத்த மேட்ச்ல வெற்றி பெறாதா? நாங்கள் என்னைக்குமே களத்தை இழக்கவில்லை. களம் எங்கள் கையில் இருக்கிறது. கூட்டணிகள் இன்னைக்கு என்ன செய்யலாம்? வெளியே போகலாம், வரலாம். ஆனா சமசரம் இல்லாத நிலைத்தன்மை மிக்க எங்களுடைய தலைவனுக்கு பின்னால் இனியும் எங்களை தேடி வருபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். யாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் என் தலைவனிடம் இருக்கிறது. களத்தை மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நிச்சயமா சார், பேசுவோம். அன்பழகன் சார், இதுல ஒரு பக்கம் ஏன் இவ்வளவு தூரம் போறாங்க, வெளியே போயிருக்கிறாங்கன்னா திமுகவோட 50 ஆண்டுகள் கூட இருந்த IUML கூட போயிருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத கொஞ்சம் அசைச்சு பார்த்திருக்கிறதா அவங்களங்கிற ஒரு கேள்வி ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ள நிறைவான பார்வை எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். உங்களுடைய கணிப்பு சரிதான். பதவி ஆசைதான், பதவிக்கு போக வேண்டும், முடிவுக்கு வந்து விட்டார்கள். எனவே கொள்கை மற்ற சித்தாந்தம் இதை பற்றி கவலை இல்லை. அந்த கட்டத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். காங்கிரஸ் இனிமேல் வர முடியாத நிலை வந்த பிறகு திமுக மேலே அவங்க ரொம்ப காலமாக கோபம், 50 வருஷமாக கோபம். இது இருக்கிறதுனால தானே எப்போ ஒழியும் அப்படின்னு. கம்யூனிஸ்டுகள் ரொம்ப காலமாக வந்து குவிக்கிட்டு பார்க்குறாங்க. அவங்க ஒன்றும் சீனுக்கு வர முடியல. ஐயோ இந்த கொள்கை நம்மளது கீழே தள்ளுத அப்படின்னு அவங்களுக்கு கோபம் உட்கார்ந்தார். வைகோ போய் ஆரம்பித்தார். நம்ம ஒன்றும் விளையாகலையேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசி பார்த்தார். அவர் விடுதலை சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் எல்லாரும் வைத்து கொண்டு தலைத்து வைத்தோன்னு அவரும் சொல்லி பார்த்தா எல்லாம் சொன்னாங்க. இப்போ பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் சேர்ந்தாங்க பாருங்க. அதை அடுத்து அதை விட்டுட்டு திமுகவை ஒழிக்கணுங்கிற புள்ளிக்கு வந்திருக்காங்க. இப்போ ஏன் வரணும்? இப்போ கனடா நாடு பாராட்டுகின்ற திட்டத்தை நிறைவேற்றிய ஒரு அரசு, ஐநா சபை பாராட்டிய திட்டத்தை நிறைவேற்றிய அரசு, 42 விழுக்காடு பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நிலை உயர்த்திய அரசு, 52 விழுக்காடு உயர்கல்வி பெண்களை நிமிர்த்திய அரசு, மிகப்பெரிய அளவிற்கு அங்கே விளையாட்டில் உலகமெல்லாம் சென்று அங்கே பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிய அரசு, நான் முதல்வன் திட்டத்தில் சாதாரண குடும்பத்து பிள்ளைகளை எல்லாம் மிகப்பெரிய பதவியில் உட்கார வைத்திருக்கக்கூடிய அரசு, மிகப்பெரிய திட்டங்களை, இன்னும் சொல்லப்போனால் பொது உடைமை சித்தாந்தத்தை நோக்கி ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை, அதனுடைய தலைவரை, முன்னாள் முதல்வரை எதிர்த்து நடத்த வேண்டிய அரசியல் ஏன் வந்தது உங்களுக்கு? இப்ப பிஜேபி செய்திருக்கக்கூடிய அநியாயத்தை எதிர்த்து என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள்? மாநில உரிமைக்காக, நீட் போன்ற திட்டத்திற்காக என்ன நடத்தி இருக்கிறார்கள்? இதை பற்றி கவலைப்பட்டதுடா? நிச்சயமா சார். இடையில குர்பானி விவகாரம் வந்தது. இப்போ ஒருத்தர் மதம் மாறி இருக்கிறார், உடனே எனக்கு பிற்படுத்தப்பட்ட அந்த சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அரசாணையை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அது குறித்தெல்லாம் இவர்கள் எதுவுமே பேசல. அதெல்லாம் கவலை இல்லை அவருக்கு. அவருக்கு என்ன கவலைன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆக இப்ப இந்த இவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது தனக்கு பதவி வேண்டும், தான் வாழ வேண்டும், அந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் பிஜேபி எதிர்ப்பு, மத வெறிக்கு எதிர்ப்பு, மதச்சார்பின்மை, சமூக நீதி, திராவிட கலாச்சாரம், பண்பாட்டை பாதுகாக்கும் மொழி, இனம், மூடநம்பிக்கை ஒழிப்பு, இந்த தளத்தில் திமுக தான் நிற்கும், திமுக தான் இருக்கிறது. எனவேதான் திமுகவை ஒழிக்க பிஜேபியின் தொங்கு சதைகளாக இவர்களெல்லாம் மாறுகிறார்கள்
அதனுடைய போக்கு தான் இந்த போக்கு அப்படிங்கிறது. ரைட், நிச்சயமா. சுரேஷ் சார், ரொம்ப சுருக்கமா இப்போ அடுத்து களம் வந்து எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் திமுக என்கிற ஆலமரம், நீங்க கூட சொன்னீங்க காணாத வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல, நிச்சயமா அது எப்பொழுதுமே களத்தில் இருக்கக்கூடியதை களத்தை இழக்கல அப்படின்னு மார்க்கண்டேயன் கூட சொன்னார். எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி, பாஜகவை நாங்க எதிர்க்கவே மாட்டோம், எல்லாத்துக்கும் எதிர்க்க மாட்டோம், தேவையானதுக்கு மட்டும் தான் எதிர்ப்போம்னு சொன்ன விஜய் கூட இவ்வளவு இன்டாக்டா இருக்கக்கூடிய காரணம் என்ன சார்? சுருக்கமா ப்ளீஸ், நேரம் இல்லை. இப்போ மிஸ்டர் வைகோ இன்னைக்கு சொல்லியிருக்காரு டிஎம்கே வந்து ரூலிங் வந்து கரப்ஷன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாம்ஷெல் வந்துருச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் சொல்லியிருக்காரு, பாலாஜி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல மினிஸ்டரோட மாமனார் வந்து டிரான்ஸ்பர்ஸ்க்கு ஊழல் நடந்திருக்குன்றாரு. நாளைக்கு வைகோ வந்து அந்த மீட்டிங்ல பேசுவாரா? அவர் பேசுவாரா? இப்போ நீங்க வந்து 7 தொகுதி வந்து காலியா இருக்கு, 7 கான்ஸ்டிடுவன்சி. ஒரு ஹிச் இருக்குங்க. இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவ்வளவு விரைவாக அந்த 6 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேஸ் வந்து ஹைகோர்ட்ல இருக்கு. ஜூலை 2nd வீக் வந்து அது வருது. அவங்க வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா இதை அந்த கேஸ பார்த்துட்டு தான் அவங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரே தொகுதி வந்து திருச்சி கிழக்கு தான் எலெக்ஷன் நடக்கும் இப்போதைக்கு. இவங்க டிவிகே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் வந்தனால எல்லா தொகுதியிலும் எலெக்ஷன் நடக்கும்னு. அது நடக்காது. எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிக்லிஷ் இஷ்யூ. இந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லால. அது வந்து அதனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சும்மா எடுத்தபடி வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இதுல ஒரு இது அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தேர்தல் நடத்தக்கூடாது, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேஸ் நடத்துற வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாதும்பாங்க. இது எல்லாமே வந்து டிவிகேக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து இது எதாவது ஆயிடுச்சுன்னா இவங்களை இன்டாக்டா வச்சுக்கணும்னு இவங்க ட்ரை பண்ணாங்க. எம்டிஎம்கே ஒரு 2 வந்தா பரவாயில்ல, 120 பண்ணிக்கலாம், அப்புறம் ஏதாச்சும் பண்ணலான்னு. இப்ப ஐடியாலஜிக்கலா பண்ண இந்த கரப்ஷன் டிவிகேன்னு வந்துருச்சு வெளியே. மிஸ்டர் பாலாஜி சொல்லியிருக்காரு. இதுக்கு மிஸ்டர் வைகோ என்ன சொல்ல போறாரு? அப்புறம் மிஸ்டர் காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு, வந்து நிறைய பேரு அவங்க விமன் பெண்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு. காதர் மொய்தீன் IUML அவங்க வந்து IUML ஓட்டுனாலே வாக்குகளால ஜெயிச்சாங்க இல்ல. தமிழ் பன்சாரி கட்சி, ஜவஹர்லா கட்சி, அப்புறம் SDPI அவங்க வாக்குகளால தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க தொகுதியிலையும். சும்மா IUML வாக்குகள் வாங்கி டிஎம்கே வாக்குகள் வாங்காம இவங்க IUML அந்த 2 தொகுதியை ஜெயிச்சிருப்பாங்களா? ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச எல்லாருமே ஒரு லாஜிக் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லாஜிக்கே இல்ல. நிச்சயமா சார், நம்ம பார்ப்போம். அதாவது குறுகிய கால நலனுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது. எனக்கு ரவிக்குமார் சார் ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்லை, ப்ளீஸ் 1-2 நிமிடத்திற்குள்ள நிறைவான பார்வை என்ன சொல்ல விரும்புறீங்க ரவிக்குமார் சார்? தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 13 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்து அதன் பிறகு மீண்டும் ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அதன் பிறகு 91 கட்சியே அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அதன் பிறகும் மீண்டும் உயிர் தெழுந்தது, ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11-12 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். ஆக தொடர்ச்சியாக திமுக இன்றைக்கு வரைக்கும் அது சில நேரங்களில் வெற்றி தோல்வி என்று சொன்னாலும் கூட இங்கே தமிழ்நாட்டினுடைய நலன் தன்னுடைய கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதில் நிச்சயமாக அது மாற்றமே இல்லை. அந்த நம்பிக்கை இன்றைக்கும் தமிழக மக்கள் திமுகவின் மீது இருக்கிறது, மதிப்புக்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் மீது இருக்கிறது. ஒரே ஒரு செய்திதான், ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சில கட்சிகள் வெளியேறிவிட்டு சென்றாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த சமூகத்திற்கு செய்த பல்வேறு நலன்கள், சமூக நீதி பல்வேறு நலன் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் திமுக பின்புதான் அணிதிரள்வார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக சிறுபான்மையின மக்கள்
இன்றைக்கும் திமுகவை தான் நம்பி இருக்கிறார்கள். ஐயுஎம்ஐ போல நிச்சயமாக நம்பிக்கை அவர்கள் மீது இல்லை, திமுகவின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக ஒட்டுமொத்தமான உழைக்கின்ற சமூகம், தொழிலாளர் வர்க்கமும் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையெல்லாம் வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக திமுக மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் மீது அவர்கள் மீது நம்பிக்கையை வருகின்ற காலகட்டங்களில் வெளிப்படுத்துவார்கள். திமுகவுக்கு இது ஒருபோதும் இது பின்னடைவல்ல. இது நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். நாங்கள் உறுதுணையாக நிச்சயமா சார். அதுதான் முஸ்லீம் லீக் கூட வெளில போகும்போது கூட முஸ்லீம் லீக் வேணா கூட இல்லாம இருக்கலாம், இஸ்லாமியர்கள் அனைவரும் வந்து திமுகவோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அவ்வளவு கருத்துக்கள் வந்தது. தினந்தோறும் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் அவர்களை பார்ப்பதற்கு அவ்வளவு கூட்டங்கள் வருகிறது. அது அதிமுகவிலிருந்து வந்து இணைகிறவர்களாக இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி உழைக்கும் வர்க்கத்தினை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அத்துணை பேரும் திமுக தலைவரை தேடி நாடி வருகிறாங்க. நம்ம கண்கூட பார்க்கிறோம். திமுக தான் ஒற்றை நம்பிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமாக விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கிறது. பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.